வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30க்கு வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்டு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்றதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்ல நாங்கள் கொடுத்துருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர், மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஷ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரில் இருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.